வணக்கம், நான் உங்கள் இவாஞ்சலின் கோன்சால்வஸ். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கண்ட்ரியில் எப்படி பெட்டெல்லாம் வளர்த்துறதுக்கு லைசன்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் இந்த டாகு, ஸ்பேரோ இதெல்லாம் வளர்த்துறதுக்கான லைசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த ஸ்னேக்ஸ் வளர்த்துறதுக்காக ஒரு லைசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபாரினில் ஒரு கேர்ள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுக்கு ஒரு ஆசை, ஒரு சூப்பரான ஸ்னேக். நம்ம இப்போது சிச்சு எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வளர்த்துற மாதிரி அங்கே பைத்தன் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒயிட் அண்ட் எல்லோ பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு ஸ்னேக் குட்டி வயசில் அவங்க பேரண்ட்ஸ் அவளை வாங்கி கொடுத்துட்றாங்க பெட்டா. ஸோ இந்த ஸ்னேக் எப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஃபீட் வளரும். ஸோ அவளுக்கு 15 இயர்ஸ் ஆகிறப்ப இந்த ஸ்னேக் 15 ஃபீட் வளர்ந்துருக்கு. பொதுவாக இந்த ஸ்னேக்ஸோட கேரக்டர் என்ன அப்படின்னா, இந்த செத்த விஷயத்த கொண்டு போய் கொடுத்து அது சாப்பிடாது. இப்போ ஒரு சிக்கன் நம்ம கோழிக்கடையிலேருந்து கட் பண்ணியெல்லாம் கொண்டு பீஸ் பீஸாக கொடுத்து அது சாப்பிடாது. அதுக்கு உயிரோடு கொண்டு போய் அதோட கேஜில் கொடுக்கணும். அதை அப்போவே சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அது ரசித்து அதுக்கு எப்போ தோணுதோ அப்போ அது வேட்டையாடி அது சாப்பிடும். அப்படி சுருட்டி அதை கொன்று அதை ரசித்ததுக்கப்புறம் தான் அது சாப்பிடும். இதுதான் ஸ்னேக்கோட நேச்சர். ஸோ ஒரு 15 இயர்ஸ் 15 ஃபீட்ஸ் வளர்ந்த இந்த ஸ்னேக் அவளை விட ஹைட்டாக இருக்குது, ஒரு பைத்தன். அது அப்போ நமக்கு இமேஜின் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படி ஸ்னேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்னேக் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, ஒரு 1 வீக்காக சாப்பிடல. ஸோ இந்த பெட் பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு கன்சர்ன் இருக்கும். அவங்க பெட்டு சாப்பிட்லன்னா அவங்க பயங்கரமே டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஏன் நம்ம பெட்டு சாப்பிட மாட்டேங்குது, அவளுக்கு ஏதாச்சும் வியாதியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க எந்த ஒர்க்குக்கு வந்தாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டடீஸ்க்கு போனாலும் சரி, லைக் 1 hour ஒன்ஸ் தே வில் செக், எப்படி இருக்கா, பரவாயில்லையா, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பொண்ணை ஒரு 1 வீக் பார்த்துச்சு. இது எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறப்ப வீக் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி இவ என்ன பண்ணுறா, ஒரு நாள் இந்த ஸ்னேக்கை வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அப்போ வெட்டினரி டாக்டர் கேட்குறாங்க, இவ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, பட் உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரியுதா, இவங்களுக்கு வியாதிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறப்போ, சாப்பிட்றதில்ல டாக்டர். அதே மாதிரி நைட்டு படுக்கிறப்போ அவளுக்கு பயங்கர பாடி பெயின் போல், அப்படியே என்னை பயங்கரமாக எப்படி சொல்லுது, பயங்கர சுருண்டு ஒரு மாதிரி ரொம்ப இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அவள் பாட்டுக்கு அமைதி. ஏன்னா இந்த பெட்டெல்லாம் அவங்க கூட தான் தூங்குவாங்களாமா. ஸோ இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது. இப்போ ஃபியூ டேஸாக இந்த 1 வீக்காக பயங்கரமாக சுருண்டு ஒரு மாதிரி பாடி பெயினோட படுத்திருக்கா. அது பார்க்குறக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் அவளை தனியாக கூப்பிட்டுட்டு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சப்போ இவன் என்ன நினச்சிட்டா, பயந்துட்டா. ஐயோ நம்ம பெட்டுக்கு ஏதோ பெரிய வியாதி போல, அதனால தான் நம்ம டாக்டர் நம்மளை உட்கார வச்சு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டாக்டர் சொன்னாங்கம்மா, உங்கள் ஸ்னேக்குக்கு பெருசாக வியாதின்னு சொல்லிருக்கல எதுவுமே இல்லை, அது இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்குது. பெரிய ஒரு விஷயத்த சாப்பிட்றதுக்காக ஒரு 3 வீக்ஸ் அதோட வயிற்றை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதோட சிம்டம்ஸ் தான் இது. அப்போ அப்படி என்ன இது சாப்பிட போகுது அப்படின்னு கேட்குறப்போ, உங்களை தான் சாப்பிட்றதுக்கு அது ட்ரை பண்ணுது. அதனால தான் உங்களோட லென்த்து வெயிட் எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு உங்களை கொஞ்சம் சுருட்டி இதெல்லாம் பார்க்குறாங்க. உங்களுக்கு அதுக்கு எப்போ பசிக்குமோ, அதுக்கு எப்போ பர்ஃபெக்ட் டைம்னு தோணுமோ அப்போ அது உங்களை சாப்பிட்ரும் அப்படின்னு. அது அவளுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஸோ தீம் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த ஸ்னேக் மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கண்ணில் பார்க்குறப்போ அவங்க செம்ம பியூட்டிஃபுல், அவங்க சூப்பரான சோல், அவங்க யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னுலாம் தோணும். பட் அவங்க எதுக்கு நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நாள் முடிஞ்சு தான் நமக்கே புரியும். ஸோ ஒருத்தங்க நம்ம லைஃபுக்கு விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எதுக்கு நம்ம லைஃப்குள்ளே வரக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு உங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இப்படி இருக்கிறவங்க லைஃப்பில் இருந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.